வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மனிதன் தெய்வம் ஆகலாம் அப்படின்ற தமிழ் மூவி. இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல செல்வராகவன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ரூரல் ரிவெஞ்ச் டிராமா அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கொலை பண்ணதுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கைதியா இருக்காரு. எதுக்காக அந்த கொலைகளை அவர் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாஷ்பேக்கா தான் அந்த கதை தொடங்குது. அண்ட் நம்ம ஹீரோ தன்னோட மனைவியோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு தாபா ஒண்ணு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊருக்குள்ள மைம் கோபி வந்து ஒரு பொலிட்டிக்கல் செல்வாக்கோட இருக்கக்கூடிய ஒரு பினான்சியர் அப்படின்னே சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு எல்லாம் வட்டிக்கு காசு கொடுத்து அதை கட்ட முடியல அப்படின்னா வந்து அவங்கள டார்ச்சர் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்படிப்பட்ட நபருக்கும் நம்ம ஹீரோக்கும் அந்த கிளாஷ் எப்படி உண்டாகுது, நம்ம ஹீரோவை சார்ந்தவங்களுக்கு என்ன ஆகுது, எதுக்காக அவர் ரிவெஞ்ச் எடுத்தாரு, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. இந்த லேட் 80s 90s எல்லாம் பாத்தீங்கன்னா சில தமிழ் படங்கள் வந்திருக்கும். அதாவது அப்பாவியான ஒரு ஹீரோ அவரை சார்ந்த யாருக்கோ வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது, அதனால கொடூரமா ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த ரிவெஞ்ச் டிராமா படங்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டிபிக்கல் ரிவெஞ்ச் டிராமா மூவி தான். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது புதுமை பண்ணிருக்காங்களா, அந்த கேரக்டர்ஸ் ஏதாவது வித்தியாசமா டிசைன் பண்ணிருக்காங்களான்லாம் கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அதே அதர பழைய மாதிரியான ஒரு கதையை தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதுலயும் அந்த வில்லன் கேரக்டர் மைம் கோபி கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீரியோ டைப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோட சேலையை உருவிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இது மாதிரி ரொம்ப ரொட்டீனா தான் அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துல 2 எமோஷனலான மொமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஹார்ட் ஹிட்டிங்கான மொமெண்ட்ஸ்ல கூட நமக்கு பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகல. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் சீன்லயே நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கான பில்டப்பையும் இவங்க ப்ராப்பரா கொடுக்கல. அந்த சம்பவங்களை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதும் ஒரு விதமான செயற்கைத்தனத்தோட இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் ஒரு பழைய கதையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ரிவெஞ்ச் டிராமா பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.4 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில அடல்ட் சீன்ஸும் கொஞ்சம் வைலன்ஸுமே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.